இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த நாள் ஏப்ரல் 30ஆம் தேதி 2026 வியாழக்கிழமை, பராபவ வருடம், சித்திரை மாதம் 17ஆம் திருநாள். முக்கியமான நட்சத்திரங்கள்ல சித்திரை நட்சத்திரம், கன்னியா ராசி, சதுர்தசி திதி. முக்கியமான திதிகளில் சதுர்தசி திதி இது எதுக்கு முக்கியம் அப்படின்னு கேட்டால், வீட்டில் முன்னோர்களில் வழிபாடு செய்யாத குறைபாடுகள் எது இருந்தாலும் இந்த நாள் செய்யலாம். அது பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அந்த பிராயச்சித்தமாக பரிகாரமாக நடக்கும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பசங்க நல்லா இருப்பாங்க. யோகமான நாளாக இந்த நாள் இருக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கும்ப ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள், அதுவும் புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சும்மா ஒரு 2 மணி நேரம் மட்டும்தான் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வருமே தவிர சந்திராஷ்டமம் பெருசாக வேலை செய்யாது. சராசரியாக ஒரு ஜாதகம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா 1 நிமிஷத்தில் ஒரு ஜாதகம் மாறிடும். 85% ஆஃப் த கேசஸில் 1 நிமிஷத்தில் ஜாதகம் மாறிடும்னா சந்திராஷ்டமம் 1 கோடி பேருக்கு ஒரு நாளைக்கு எப்படி நடக்கும்? அதனால் இது சராசரியாக பார்க்குறச்சு 2 மணி நேரம் மட்டும்தான், 24 மணி நேரத்தில் 2 மணி நேரம் மட்டும்தான் சந்திராஷ்டமத்துடைய எஃபெக்ட் இருக்கும். அது எல்லாருக்கும்லாம் இருக்காது. அது சுய ஜாதகத்தை பார்க்கும்போது தான் எந்த நாள் உங்களுக்கு வேலை செய்யும்னு நம்ம சொல்ல முடியும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பொட்டுக்களில் சர்க்கரை குழந்தைகளுக்கு எப்படி நீங்கள் விளையாட்டுக்கு கொடுக்குறீங்களோ, இந்த சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு உக்ரமாக இருக்கக்கூடிய நாள். இன்னொரு நற்செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதன் நீச்ச கதியிலிருந்து நட்பு வீடாக இருக்கக்கூடிய மேஷத்திற்கு குடிபெயர்ந்திருக்கார். ரொம்ப சந்தோஷமான விஷயம். நம்ம எல்லாருமே மனசில் ஒரு நிம்மதியை கொண்டு வரக்கூடிய விஷயம்னு சொல்லலாம். அதனால் மேஷராசி நண்பர்களுக்கு மன உறுதி இருக்கும், அறிவு கூர்மை இருக்கும், புத்திசாலித்தனம் இருக்கும், ஞானம் இருக்கும். அதே மாதிரி மேஷத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக நீட்டில் கிளியர் பண்ணுவீங்க. சரியான ஸ்கோர் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். அதே மாதிரி அரசாங்க உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய பேர் ஜெயிக்கக்கூடிய பிராப்தமும் உண்டாகக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் இன்றைய நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சந்திரமூர்த்தியை வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெளியூர் பிரயாணம், வெளிநாடுகளுக்கு பிரயாணம். யாருக்கெல்லாம் இந்த ஸ்டாம்பிங்லாம் ஆகாமல் இருக்கோ அவளுக்கெல்லாம் ஸ்டாம்பிங்லாம் ஆகும். நிறைய பேருக்கு கடன் வாங்கணுன்றதிங்கன்னா கண்டிப்பாக கடன் கிடைக்கும். வீடு கட்டுவதற்காக, அப்பாவுடைய வீடு அது கொஞ்சம் சரி பண்ணுறதுக்காக, இல்லை மேலே வீடு கொஞ்சம் சரி பண்ணி கட்டுற மாதிரி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய அற்புதமான நாள். பொதுவாக எந்த விஷயத்தை நீங்கள் பிளான் பண்ணாலும் கண்டிப்பாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்க போகிறது. ஆனால் எந்த விஷயத்தையுமே ஓப்பனாக சொல்லக்கூடாது. 12ஆம் இடத்துல புதன் உட்கார்ந்து இருக்கும்போது மறைமுகமாக மட்டும்தான் மற்றவங்களுக்கு தெரியணுமே தவிர நேராக நீங்கள் போய் சொன்னீங்கன்னா இன்றைய நாள் நடக்காது. அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம். மற்றபடி எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள், லாபங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். பணம் பொருளாதாரத்துக்கு உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. நல்லா காசு பணம் வரும் ஜோராக. இந்த நாள் பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு அவார்ட்ஸ் வரும், ரிவார்ட்ஸ் வரும். மிதுனத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் அரசியல்வாதிகளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் கன்ஃபார்மாக நடக்கும். பெரிய சக்ஸஸ், பெரிய ஒரு பொறுப்பை கூட வரக்கூடிய வாய்ப்புகள். நிறைய பேருக்கு பிரின்சிபல் உத்தியோகம் கிடைக்கும். அமோகமான நாளாக இருக்க போகிறது. எல்லாத்துலேயுமே வெற்றியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் பெண்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குன்னே சொல்லலாம். சிவபெருமான மனசார வணங்குங்க, நன்னா இருப்பீங்க. ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக அரசாங்க உத்தியோகம் கிடைக்க பெறக்கூடிய அற்புதமான நாள். சிவில் சர்வீஸில் கிளியர் ஆவீங்க. கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். டாக்டர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ரியல் எஸ்டேட் துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்பவுமே நல்லா இருக்கும். கையெழுத்திடக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்ரூவ் ஆகும். நினச்ச எல்லா காரியங்களும் பிளான் வரைக்கும் சக்ஸஸ் ஆகக்கூடிய ரொம்பவுமே அருமையாக இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கிய பிராணன் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள். தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குது. அந்த சாட்சாத் ராமச்சந்திர மூர்த்தியோடைய அனுகிரகம் அவ்வளோ நன்னா இருக்குது. அதனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு நினைத்த எல்லா காரியங்களும் கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும். யாரு கூடயும் பகை இருக்காது. எல்லாருமே உங்களுக்கு நட்பாக மாறக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. மெயினாக டீச்சிங்கில் இருக்கிறவங்க, பேங்கிங்கில் இருக்கிறவங்க, எழுத்தாளர்கள், பயோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் பண்ணக்கூடிய நபர்கள், பண்ணியிருக்கக்கூடிய நபர்கள், இந்த ப்ரொஃபஷன் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய
தெய்வம் வைத்தியநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அஷ்டமத்தில் புதன் போகிறார் அப்படின்னா ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வரும், கையில் அடிப்படும், ஒரு சில பேருக்கு வயிறு உபாதைகள் கொடுக்கும். அடுத்த ஒரு மாதத்தில் இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பதட்டம் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நிறைய பேர் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நம்ம எதிர்க்கக்கூடிய விஷயமும் சரி, நம்ம பார்க்குற விஷயமும் சரி, கொஞ்சம் எகெயின்ஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் மெயினாக சிவபெருமானுக்கு ருத்ராபிஷேகம் செய்வது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், நம்பிக்கையை கொடுக்கும். தடைகளை உடைத்து கொடுக்கக்கூடிய ஒரே பரிகாரம் ருத்ர ஜபம். சிவனை போய் பார்த்துட்டு வாங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஆரஞ்சு நிறத்தை யூஸ் பண்ணுங்க. துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கைகூடும். மனோதிடம் சங்கல்பம் ரொம்ப நல்லா இருக்கு. ஏட்டிக்கு போட்டியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா முடியும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வெற்றி வாய்ப்புகள் உறுதிப்படுத்தப்படுகிறது. சூரியன் புதன் சேர்ந்திருக்கு. புதன் நீச்சகதியிலிருந்து கிளம்பி செவ்வாயுடைய வீடாக இருக்கக்கூடிய மேஷம், தலைமை வீடாக இருக்கக்கூடிய மேஷத்துக்கு வந்துட்டார். அதனால் அறிவு கூர்மை, புத்திசாலித்தனம், ஞானம், பணப்புழக்கம் எல்லாமே நடக்கும். நிறைய பேருக்கு அரசாங்க உத்தியோகம், அரசாங்க கௌரவம், அப்பாவுடைய சொத்துக்கள், இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு முதல் பையன் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருப்பான். அமோகமான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க. மன சங்கல்பம் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா காரியங்களும் ரொம்ப தீர்க்கமாக நல்லதாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமத் மத்வாச்சாரியார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மருத்துவராகக்கூடிய யோகம். மருத்துவர்களுக்கு நல்லா இருக்கும். மெயினாக பிரெயின் சர்ஜன்ஸ், நியூரோ சர்ஜன்ஸ், இவாளுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. உங்கள் பசங்க கண்டிப்பாக மருத்துவர்கள் ஆவார்கள், அதில் டவுட்டே கிடையாது. எவ்வளோ அளவுக்கு நம்ம தள்ளி போய் நடக்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும். அமோகமான ஒரு காலகட்டம். தெய்வ அனுகிரகம், தெய்வ கட்டாட்சம் ரொம்ப நல்லா இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவர்மெண்ட் பேங்க்கில் லோன் வேணும்னு அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா உடனடியாக நடக்கும். அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்குன்னு சொல்லலாம். ரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். தனுர் ராசியில் தனுர் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானம் சிறப்படைகிறது. தனுர் லக்னத்தில் பிறந்திருக்கீங்க இல்லை தனுர் ராசியில் பிறந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உறுதி. அடுத்த ஒரு மாதத்தில் பெரிய அளவுக்கு பதவி ஏற்பு விழாவே நடக்கும். உங்கள் பசங்க டாக்டர் ஆவாங்க. நிறைய பேருக்கு வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய, மெயினாக யூகேக்கு பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள். மன வலிமை அதிகமாக இருப்பது, நினைத்த எல்லா காரியங்களும் தைரியமாக முடிப்பதுங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு. எந்த விஷயத்துக்காக கஷ்டப்பட வேண்டியதில்லை, நேர்மையாக நின்று ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள். மெயினாக உச்சிஷ்ட கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சொந்த ஊரில் வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், பத்திர பதிவணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் முடிச்சிருவீங்க. இபி கனெக்ஷன் வரணும்னா கூட இந்த நாளில் போய் நம்ம அப்ளை பண்ணோம்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு மாதத்தில் ஃப்ரீயாக சில பேருக்கு இபி கனெக்ஷன்லாம் கிடைக்கலாம். தோட்டம் துறம் வச்சுருக்கிறவங்களுக்கு, விவசாயிகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய அற்புதமான நாள். எந்த முயற்சியாக இருந்தாலும் கண்டிப்பாக ஜெயிக்கும். கொஞ்சம் கோபத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணால் போகிறோம். எல்லா விஷயமுமே ரொம்ப ஜாமுன்னு நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. முருகப்பெருமான மனசார வணங்குங்க. நினைத்த எல்லா காரியங்களும் ரொம்ப நல்லா செட் ஆகக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம். ஆரஞ்சு கலரை யூஸ் பண்ணுங்க. கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. சித்திரை நட்சத்திரம் என்பது செவ்வாயோடைய நட்சத்திரம். அவர் பார்த்தீங்கன்னா தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு, சனியோட சேர்ந்துருக்காரு. நம்ம பேச்சினால் மட்டும்தான் வீட்டில் பிரச்சனைகள் வரலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு சில பேருக்கு பற்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து போகும். வீட்டில் பைப்பிங் சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ அல்லது முக்கியமான வார்த்தைகள் நம்ம ஏதாவது தெரியாமல் பேசியிருக்கக்கூடிய நிலைமைகள் இருந்தால் அது இன்றைய நாள் லைட்டாக பேசுவாங்க. இதெல்லாம் ரொம்ப பெருசுலாம் கிடையாது. சும்மா ஒரு 2 மணி நேரம் வந்துட்டு போயிடும். பெரிய அளவுக்கு பாதிப்புகள்லாம் கொடுக்காது. முடிஞ்ச அளவுக்கு இன்றைய நாள் வாகனங்கள்லாம் போகும்போது கொஞ்சம் உங்களுடைய ஆவணங்கள்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க. அதுதான் கரெக்ட். நிறைய பேர் லைசன்ஸு, பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் சர்டிஃபிகேட் ஆகட்டும், இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இதெல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க. அந்த டைமில் லைசன்ஸ் கேட்டாங்கன்னா அப்படி இல்லைன்னா பிரச்சனை. அதனால் இதை மட்டும் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. மெயினாக வாகனங்களில் செல்லக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் சில பிரச்சனைகள் வரும். மற்றபடி ஒரு பிரச்சனை கிடையாது. பணத்துக்கு பஞ்சம் கிடையாது. நல்ல பணம் வரும். அமோகமான நாள்னு சொன்னால் பெண்கள் கொஞ்சம் கோபத்தை தணிக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கப்படுது. மெயினாக மாரியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம்.
மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நோ கன்ஃபியூஷன், ஓன்லி கிளாரிட்டி. அருமையான நாள், அருமையான பேச்சு திறமை, எந்த விஷயத்தையுமே செயலாக்கமாக மாற்றக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம். புது விஷயத்தை எடுத்தீங்கன்னா அது கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. நிறைய பேருக்கு வியாபாரம் ரொம்ப நன்னா இருக்கும். நிறைய பேருக்கு பத்திரங்கள்லாம் கைக்கு வந்து சேரும். நிறைய பேர் புதுசாக சொத்து வாங்குவீங்க. நிறைய பேர் தோட்டம் வாங்கக்கூடிய பிராப்தம், காளை மாடுகள் வாங்கக்கூடிய அற்புதமான நாள். நிறைய பேருக்கு மன உறுதி அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். இந்த நாள் விவசாயத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நன்னா இருக்கும். நேர்மையாக இருப்பீங்க, நேர்மைக்கு தவறாமல் இருக்கக்கூடிய நாள். ஆனால் உடம்புல பிபி மட்டும் லைட்டாக ஏறும், அதை மட்டும் பார்த்துங்க. கரெக்டாக மாத்திரை மருந்தெல்லாம் போட்டுங்க, எல்லாமே நல்லபடியாக இருப்பீங்க. யோகமான நாள். மணிகண்டனை மனசார வணங்குவது ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பொன்னிறம். இந்த நாள் யார் யாருக்கு நன்னா இருக்குன்னா, துலா ராசி நண்பர்களுக்கு, மேஷ ராசி நண்பர்களுக்கு, தனுர் ராசி நண்பர்களுக்கு, சிம்ம ராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள்ல இருந்து வாழ்க்கை மாறும். அமோகமான நாளாக இருக்க போகிறது. மற்ற எல்லாருக்குமே எல்லா விதங்களையுமே சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.